என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் கிறிஸ்தியேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில இந்த மாசத்துல நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் நிறைவாக்குவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஐஸ்வர்யம் என்று சொன்னா, அதாவது பிளெஸிங் என்று சொன்னா, அது ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்கு அடுத்தது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அதோட கூட வேதனையை கூட்டா. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பணம் தேவனோடு இருக்கக்கூடிய உறவை கெடுக்குதுன்னு சொன்னா, மனிதரோடு இருக்கக்கூடிய உறவை கெடுக்குதுன்னு சொன்னா, தட் இஸ் நாட் த ரைட் விச்சஸ். நீங்க தேவனுடைய வழியை சரியா புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஆண்டவருடைய வழியில வருகிற ஐஸ்வர்யத்தை நீங்க புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். உங்களுக்கு அது வேலை பார்க்கலன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், ஐஸ்வர்யம் என்பது தேவனோடு இருக்கக்கூடிய உறவை என்ன பண்ணணும், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் சொல்றேன், பிசாசு வஞ்சிப்பான். 2 விதமான காரியம் இருக்கு எல்லாத்திலுமே. ரெண்டு விதமான காரியம் இருக்குது. ஐஸ்வர்யத்துல 2 இருக்குது, சுகத்துல 2 இருக்குது, எல்லாத்துலயும் 2 இருக்குது. நாம் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நான் எந்த ரூட்ல போயிட்டு இருக்கிறேன். என்னைக்குமே என் வாழ்க்கையில ஒரு பிளெஸிங் வரும்போது, அடுத்தடுத்த நிலை வரும்பொழுது நான் தேவனோடு இருக்கக்கூடிய உறவுல நான் என்ன பண்ண, பலப்படணும். அப்படி என்னால பலப்பட முடியல அந்த இடத்துல அப்படின்னா, அதை நான் சரி செய்ய வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நிறைய பேருக்கு இது புரியாம இருக்குது. உங்களுக்கு நான் புரிய வச்சுட்டு ஆண்டவர் கிருபையில அப்படி நீங்க சரி செய்துட்டீங்கன்னா, உங்களை நம்பி உங்க வாழ்க்கையில நீங்க கெப்பாசிட்டி அடைவீங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும்னா, உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தின் காரியங்கள்ல ஒரு மேன்மைப்படுத்தினா நம்ம கெப்பாசிட்டி வேணும். 10,000 கொடுக்கணும், 10,000க்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். 50,000 50,000க்கு ஒரு கெப்பாசிட்டி வேணும். 1 லட்சம்னா 1 லட்சத்துக்குரிய கெப்பாசிட்டி வேணும். ஆண்டவர் நம்முடைய கெப்பாசிட்டி இல்லாம நமக்கு ஐஸ்வர்யத்தை தரமாட்டார். வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படி சொன்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட கூட வேதனையை கூட்டாரு. அப்ப உங்களுக்கு வேதனை வராம இருக்கிறத அவர் பார்ப்பாரு. ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஒரு வேதனையை கொடுக்க சொன்னா, நீங்க பலவீனமா இருக்கும் பொழுது ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஐஸ்வர்யம் உங்களுக்கு ஒரு வேதனை கொடுக்குன்னு சொன்னா அதை ஆண்டவர் கொடுக்க மாட்டார். ஏன் சொன்னா, நீங்க ஐஸ்வர்யத்தை கை கொள்வதை காட்டிலும், ஐஸ்வர்யத்தை வைத்திருப்பதை காட்டிலும் நீங்க சந்தோஷமா இருப்பது முக்கியம். அல்லேலூயா. ரொம்ப முக்கியம். தட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ரொம்ப முக்கியமான காரியத்தை நான் பேசிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை நான் பேசிட்டு இருக்கேன். உங்களோட சந்தோஷம் ஆண்டவர் முக்கியம். ஒரு நன்மை உங்களை கெடுக்கும் என்று சொன்னா, அதை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு ஒரு பிளெஸிங் இல்லைன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். அந்த பலன் இல்லைன்னு சொன்னா ஆண்டவர் கொடுக்க மாட்டார். நான் மறுபடியும் சொல்றேன், ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் தகுதி உள்ளவனுக்கு தான் கொடுப்பாரு. அந்தந்த காலத்துல அந்தந்த காரியங்கள்ல அந்தந்த தகுதி உள்ள அந்த ஸ்டேட்டஸ், அதாவது உங்களுடைய தகுதியின் ஸ்டேட்டஸ் படி உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பலன் அடையணும். 34 வயசுல எனக்கு கல்யாணம் ஆகுது அப்படின்னா, நான் யோசித்து பார்த்தேன். எனக்கு அப்ப தெரியல. ஆனா 34 வயசுல எனக்கு மேரேஜ் ஆகும். அப்ப நான் யோசித்து பார்த்தேன், ஓ ரைட், நம்ம தகுதி அடைஞ்சிருக்கிறோம் போல. ஒருவேளை நான் தகுதி அடையாம கல்யாணம் பண்ணிருந்தா எனக்கு பக்தியின் சந்ததி கிடைச்சிருக்காரு. நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் நீங்க தகுதி அடையாம உங்களை கொடுக்க மாட்டார், தகுதிப்படுத்துவார், உங்களை விடவே மாட்டாரு. நீங்க பணக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உங்களை தகுதிப்படுத்துவார். முதல்ல பரிசுத்தாவியை கொண்டு. அல்லேலூயா. முதல்ல உங்களை தகுதிப்படுத்துவார் பரிசுத்தாவியை கொண்டு. சூழ்நிலைகள், நீங்க போய் கொண்டு சூழ்நிலைகள் வெளிச்சம் போட்டு காமிக்க உங்க பலவீனத்தை. நீங்க உடனே சரண்டர் ஆகணும். புசிப்பும் குடிப்பும் தேவனுடைய ராஜ்யம் அல்ல, நீதியும் சமாதானமும் தேவனால் உண்டாகிற, பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அல்லேலூயா. தேவன் ராஜ்யம் எங்க இருக்குது? புசிப்பு குடிக்கிறதுக்காக இன்னைக்கு என்ன பண்ணுது உலகம்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறது. ஐஸ்வர்யத்தை நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்துல புசிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு, காலரை தூக்குறதுக்கு. நாங்களே, நீ எத்தனை கோடி வச்சிருக்கிற, நான் எத்தனை கோடி வச்சிருக்கிறேன், ஒரு அந்த கேட்டகரி, அந்த லிஸ்டட் ரிச் மேனா இருக்கணும் இல்லையா? அதனால இன்னைக்கு உலகம் சம்பாதிக்குது. ஐயா இத்தனை கோடி வச்சிருக்கிறாரு, அந்த லிஸ்டட் ரிச் மேனா இருக்கணுன்றதுக்காக புசிப்பு குடிப்புக்கு அடுத்த காரியங்கள், அதாவது தன்னுடைய சுயநீதிக்கு அடுத்த காரியத்துல இன்னைக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும் உலகம் நினைக்குது. ஆனா தேவன் அப்படி இல்ல. தேவ நீதிக்கு அடுத்த காரியத்தில் ஐஸ்வர்யத்தை தரணும்னு நினைக்கிறார். அல்லேலூயா. நீதியும் சமாதானமும் சொல்லுங்க. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம் ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு கொடுக்கும். ஐஸ்வர்யத்தை நீங்க வாங்கிட்டீங்கன்னா ஆண்டவர் வழியில இது கொடுக்கும். இதான் அடையாளம். தேவன் வழி வேற, இயேசுவின் வழி வேற, ஆதாமின் வழி வேற.